தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 7வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 4:43-54. இந்த இதுல நம்ம ஜெபிப்போம். முதல்ல என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் அதிசயமான கிரியை செய்கின்றவர், அற்புதங்கள் செய்கின்றவர். நீர் மனிதனுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறீர். இன்றைக்கு கூட இந்த பாகத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய போதனை, உம்முடைய உருவாக்கும் அபிஷேகம் எங்களோடு கூட இடைப்பட ஜெபிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். ரோம அரசாங்கத்தின் தலைவன், அவன் யூதன் அல்ல. அவன் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறான். இயேசு என்ன செய்வார், என்ன செய்ய முடியும் என்பது. அவன் வீட்டுல ஒரு பிரச்சனை, அவனுடைய பிள்ளைக்கு மரண ரீதியில ஒரு நோய். அவன் இயேசு கிட்ட வந்துட்டு, என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு கூப்பிடுறான். இயேசு அந்த வார்த்தையை நீங்க அந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீங்க அற்புதத்தை பார்த்தாதான் நீங்க விசுவாசிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு பாரம் நிறைந்த ஒரு கோபத்தை கொண்டு காட்டுறாரு. இந்த ஆள் போயிருக்கணும் நேரத்தை விட்டு. ஆனா அந்த ஆள் சொல்றாரு, என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை சாகிறதுக்கு முந்தி என் வீட்டுக்கு வாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ உன் பிள்ளை சுகமை. டக்குன்னு கேள்வி வந்திருக்கணும், எப்படி எப்படி ஆண்டவர் கேட்டிருக்கணும். வேதம் சொல்லுது, யோவான் சுவிசேஷகன் என்ன எழுதுறான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டால் அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு திரும்பினான். அதுதான் ஆச்சரியம். விசுவாசிக்கிறது ஒண்ணு, ஆனா அதுக்கேற்ற கிரியை செய்கிறது இன்னொன்று. அவன் விசுவாசித்தான், ஆண்டவர் இயேசு சொல்லிட்டாரு, நடக்கும். அந்த இடத்தை விட்டு வீட்டுக்கு போறான். Praise God. Spoiler alert. ஒரு காரியம், தர்க்கம், லாஜிக். தமிழ்ல நான் கூகுள் பார்க்கிறேன், தர்க்கம் என்று சொல்லுகிறார். தர்க்கம் என்பது பயங்கரமான ஒரு போராயுதம். தர்க்கம் மனிதனுடைய சிந்தையை ஓவர் டைம் வேலை செய்ய வைக்கிறது. தர்க்கங்கள் மனிதனுடைய சிந்தைக்கு கிரியை செய்கின்ற ஒரு பக்குவம். தர்க்கம் என்பது அனாதி தேவனை எதிர்க்கிற ஒரு காரியமாய் இருக்கின்றது. இந்த ரோம அரசாங்கத்தில் சேர்ந்தவர் தர்க்கம் என்ற காரியங்களை விட்டுவிட்டு இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டான். அமேசிங் டிசிஷன். ஆச்சரியமான ஒரு தீர்மானம். ஒரு அவசரத்துல இருக்கும் அப்பாவுக்கு இது ஒரு விசித்திரமான ஒரு காரியம். ஆண்டவர் அதை அங்கீகாரம் செய்கின்றார். ஒரு அவிசுவாசிகிட்ட இருந்துதான் இந்த ஒரு எளிதான ஆயினும் வல்லமையுள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன? இயேசு சொன்னார், அதை செய்வார். Take Jesus as his word. அவர் ஆண்டவர் சொன்னார், சரி அப்படியே எடுத்துக்கொள்வோம். தர்க்கங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வோம். நம்முடைய ஸ்கூல்ல கிரேக்க பாபிலோனிய கலாச்சாரத்தில் அஸ்திபாரமான போதனைகள் தான் நமக்கு வருகின்றது. அப்படிதான் கற்றுக்கொள்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி கேள்வி கேட்கின்ற பக்குவத்தில் நம்முடைய பாடம் இருக்கின்றது. ஸ்கூல்லையும் காலேஜிலும் யூனிவர்சிட்டியிலும் இப்படிப்பட்ட சிந்தைக்குள் தான் நம்ம சொல்கிறோம். எதை கேட்டாலும் கேள்விகள் கேட்டு பதில் அறிந்து கொள்றது. ஆனா தெரியுமா, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் இப்படியாக சொல்கிறார், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதல்ல, அரண்களை நிர்மூலப்படுத்த சர்வாதிகாரம் உள்ளதா இருக்கின்றது. அதனோடு கூட தர்க்கங்களையும் மீட்டிமைகளையும் தேவனை அறியும் அறிவுக்கு விரோதமாய் இருக்கும் எல்லா சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறையடிக்கின்றோம். லாஜிக், தர்க்கங்கள் தேவனை அறியும் அறிவுக்கு தடையாய் இருக்கின்றது. அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நாம் புதிய சிருஷ்டி. பழையது சென்றன, எல்லாம் புதிது. இது எங்க இருக்கு தெரியுங்களா? நம்முடைய வேர்ல்ட் வியூ, நம்முடைய உலகத்தை பார்க்கும் பக்குவம், நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம், நாம் கற்றுக்கொள்கிற பக்குவத்தையும் ஆண்டவர் மாற்றுகிறார். கிரேக்க வழிமுறையில் இருந்து விசுவாசம் நம்பிக்கைக்குள் நம்ம வருகிறோம்.
come away from reasoning to faith and hope. பைபிள்ல விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதுல எங்கேயா லாஜிக் இருக்கு, அதுல எங்கேயா தர்க்க, எப்படி நடக்க முடியும்னு கேட்பாங்க. ஆனா இயேசு சொல்றார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். தேவஜனமே, இது பயங்கர சவால் நிறைந்த ஒரு காரியம். ஏன்னா நம்முடைய சிந்தையை, நம்முடைய சிந்திக்கும் பக்குவத்தை மாற்றி அமைக்கும் ஒரு காரியம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. The Bible is beyond Greek and Babylonian worldview of teaching. நம்ம அதை கத்துக்கிட்டு வேதத்தின் அடிப்படையில் உள்ளதை எடுத்துக்கொள்வோம். ஏன்னா கேள்வி கேட்கிறதை விட விசுவாசிப்பதே நல்லது. Praise God. பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான புதுமை நமக்குள் கொண்டு வந்து லாஜிக் பேஸ்ட் எஜுகேஷன், தர்க்கத்தை அஸ்திவாரமாய் வைத்திருக்கும் போதனை வழிமுறைகளை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கும் புதிய பாடத்திட்டங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் சீஷர்களாய், அர்த்தமுள்ள சீஷர்களாய், பாதிப்பு உண்டு பண்ணும் சீஷர்களாய், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சீஷர்களாய், முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்கும் ஒரு சீஷர்களாய், முழுமையான வாழ்க்கையை கொடுக்கும் ஒரு சீஷர்களாய் நாம் மாறிவிடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் தர்க்கங்கள் அஸ்திபாரமாய் இருக்கும் போதனை வகைகளை நாங்கள் தள்ளிவிட்டு விசுவாசம், நம்பிக்கை, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள, வேதத்தின் அடிப்படையில் உள்ள போதனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில்